ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஎல் மேட்ச் நம்பர் 22 சிட்னி தண்டர்ஸ்க்கும் பெர்த் ஸ்கார்ச்சர்ஸ்க்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, பிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணியும் ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி டிஃபரன்ஷியல் பிக்ல எந்தெந்த பிளிக்கு வந்து நல்லா பிளே பண்றதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வென்யூ பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, இங்க எந்தெந்த பிளேயர் எப்படி விளையாண்டுருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோலயே சொல்லியிருக்கிறோம். மொத்தமா 39 மேட்சஸ் பிளே பண்ணதுல 21 மேட்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 18 பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 9 டைம்ஸ் ஆயிருக்கு, 150 169 170 199 டைம்ஸும் 10 டைமுக்கு மேல பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் எபோ ஸ்கோர் வந்து 170, ஆவரேஜ் ஸ்கோர் 170 வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹை ஸ்கோர் 220, லோ ஸ்கோர் இங்க 79 அவுட் அவுட்டும் ஆயிருக்காங்க. இங்க நடந்த 4 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் 3 இதுல வந்து 150க்கு பிலோ தான் வந்திருக்கு, ஒரே ஒரு இதுல மட்டும்தான் 197 அடிச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அதை சேஸ் பண்ணி வின் பண்ணவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க விளையாண்ட மேட்சஸ்ல மேக்சிமம் விக்கெட் ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு 12 விக்கெட்ஸ் 14 விக்கெட்ஸ் விழுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஃபேசர்ஸ் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் ஃபால்ஸ் இங்க எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இங்க நல்லாவும் போட்டிருக்காங்க. 5 மேட்ச் பொறுத்தவரை ஸ்பின்னர்ஸ் 20யும் ஃபேசர்ஸ் 42 எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் 8ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 12ம் எடுத்திருக்காங்க. ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரை இந்த வென்யூல நல்லா பிளே பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க. ஸோ விக்கெட் ஃபால்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாவே போகும். இப்போ பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ் பொறுத்தவரை பெர்சாக்கர்ஸும் சிட்னி தண்டர்ஸும் ஈக்குவல் ஃபைட்ல தான் மேட்ச் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை எந்த டீம் பவுலிங் நல்லா பண்றாங்களோ பிளேயர்ஸ் அந்த டீமுக்கு மேட்ச் வந்து ஈஸியா வந்து மூவ் ஆயிரும். சிட்னி தண்டர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குவாலிட்டியான பவுலர்ஸும் அவங்களும் வச்சிருக்கிறாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸோடைய லைனப்ல ஏதாவது 1 or 2 மட்டும் சேஞ்சுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும். பெரிய அளவுக்கான சேஞ்ச் இருக்காது, சேம் லைனப்போட தான் போவாங்க. அது மாதிரி பெர்சாக்கர்ஸும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சேம் லைனப்ல தான் போவாங்க. வேணா பேட்டிங்ல வேணா ஏதாவது ஒரு சேஞ்ச் மட்டும் வேணா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பவுலிங்ல வந்து சேம் லைனப்போட தான் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பாத்தீங்கன்னா பெர்சாக்கர்ஸ்க்கும் சிட்னி தண்டர்ஸ் மேட்சையும் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்க்குமான டீமுடைய ட்ரீம் டீம் ரிவ்யூ எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து கிறிஸ் லீன் வந்துட்டாரு, அதே மாதிரி வைஸ் கேப்டன் திராண்டன் வந்துட்டாங்க. இப்போ இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வைஸ் நம்ம சில பிளேயர் சொல்லியிருந்தோம், அந்த பிளேயர் வரவும் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் வந்து அந்த இடத்துல ஃபிளாப்பும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இவர் வந்து டக்கெட் வந்து கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம் வருவாருன்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க. பாப் ரிச்சர்ட்சன்ல ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க தான் ஃபெயிலியராக தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி ரிச்சர்ட்சன் ஆலி பாப்ல எந்த டீம் வின் ஆகுதோ அந்த டீமுடைய பிளேயர் மேக்சிமம் உள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், அவங்க வின் ஆகும்போது அவங்க வந்துட்டாங்க. கிறிஸ்லின் 90% மேல அவர் தான் ட்ரீம் டீம் வருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம், அவரு வந்துட்டாரு. அதே கேட்டகரியில இருந்த திராண்டன் உள்ள வர்ற பட்சத்துல லோ பிக்கானவங்க உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதே மாதிரி வந்துட்டாங்க. கேப்டன் அளவுக்கு கூட பண்ணிட்டாங்க. அந்த ஒரே கேட்டகரியில சிஇசி வந்துட்டு அதே மாதிரி ஸ்டீவர்ட் உள்ள வராரு அப்படின்னா அதே கேட்டகரியில இருக்கிற ஒரு லோ பிக் பேட்ஸ்மேன் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜோஸ் பிரவுன் வந்துட்டாங்க, அதே இதுல பெத்தலும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ 2 பேருமே உள்ள வந்துட்டாங்க. மேக்சிமம் ஒருத்தங்க தான் வருவாங்க, ஆனா 2 பேருமே உள்ள வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாம்பா வந்து மேக்சிமம் ட்ரீம் டீம் வருவார், அப்படி இல்லைன்னா திராண்டன் வருவாருன்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல சாம்பாவே வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம 9 இதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஓவர்டன் வந்து மஸ்ட் பிக்கு, சாம்பா செகண்ட் பிக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சதர்லாண்டோடைய ப்ராகிரஷன் வந்து சுத்தமா சரியில்லை. ஸோ மேபி நீங்க ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம், ஆனா 2 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டாங்க. டி ஷாட் பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர்னு அப்படின்னு சொல்லியிருந்தோம், டி ஷாட்டையும் சொல்லியிருந்தோம், நம்ம ஜாக் ஃப்ரேசரையும் சொல்லியிருந்தோம். ஃப்ரேசர் வந்தா சின்னதா ட்ரீம் டீம் வருவார், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆவாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஷார்ட் பாத்தீங்கன்னா சின்னதா ட்ரீம் டீம் வந்துட்டாரு, அதே மாதிரி அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இதுல மிஸ் ஆன பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கெட் கீப்பர்ல உள்ள ஷிஃபர்ட் வந்து
மெயினான பிளேயர் மிஸ் ஆகிட்டாரு. ஆல்ரவுண்டரில் எஃப் நாயுடு இவரும் மிஸ் ஆகிட்டாரு. ஸோ சில பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வின்னின் அண்ட் லாஸின் வச்சு வருவாங்க. ஸோ அதுபடி நம்ம பிளேயரை ரொட்டேஷன் பண்ணியும் டீமுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பெர்த் சாக்கர்ஸ்க்கும் சிட்னி தண்டர்ஸுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய அனாலிசிஸ் வென்யூ ப்ராக்ரஸ் எந்தெந்த பிளேயருக்கு நல்லா இருந்திருக்கு, அது மாதிரி எந்தெந்த பிளேயர் ட்ரீம் டீமுக்கும் வருவாங்க, அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட பேட்டிங் பிச்சாக இருந்தால் கூட பவுலினுக்கும் சப்போர்ட் ஆனது ஆயிருக்கு. விக்கெட் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரீசன்ட் மேட்சஸ்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 15 விக்கெட்ஸ் வரைக்கும் விழுது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுறாங்க செகண்ட் பேட்டினை விட. இப்போ பெர்த் சாக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா அவங்க வின்னிங் வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் மேட்ச் ஆனது மூவ் ஆகும். ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்குனால அந்த மாதிரியும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் பொறுத்தவரை இவங்க கூட ஒரு ஈக்குவல் ஃபைட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஒரு கிட்டத்தட்ட பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஒரு பேலன்ஸ்டு பிச்சு தான். கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு மட்டும்தான் போகுங்கிறது அர்த்தம் கிடையாது, பவுலினுக்கும் இப்போ சப்போர்ட் ஆகும். ஸோ அதில் என்னென்ன பிளேயர்ஸும் வருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி பவர் பிளே ப்ராக்ரஸ் படியே நீங்கள் பிளேயரை எடுத்தாலே டாப்லேயே வர சில பிளேயரை லீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்தபடி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1 to 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை அதிகமாகவே இருக்குது. இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயுமே இதே கண்டிஷன் தான் ஆயிருக்கு. சேசிங் பொறுத்தவரை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ பெர்த் சாக்கர்ஸே பண்ணுறாங்க அப்படின்னா விக்கெட் ஃபாலே இல்லாமல் அவங்க போயிடுவாங்க. இதே சிட்னி தண்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் ஃபால் இல்லாமல் அவங்களும் போயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் படிக்கிற டீமு ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க, ஆனால் விக்கெட் ஃபால் வந்து டாப் ஆர்டரில் இருக்கும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து இந்த மேட்சில் நல்ல ப்ளே பண்ணுறதுக்கு ஆன வாய்ப்பு தான் இந்த 2 டீம்லேயுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிக்கையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டிஃபரன்ஷியல் பிக்கு ப்ளஸ் லோ பிக்கு யார் யார் வருவாங்க அப்படின்னும் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மேட்சை பொறுத்தவரை வார்னர் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் வந்து வீக்கு, ஆனால் வென்யூவில் வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ இப்போ வார்னர் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ ரெண்டாவது இதில் யார் வந்து மேக்ஸிமம் ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்காங்கன்னா காப்பர் கனோலி. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு 90% மேலேயே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாம்ஸ் பொறுத்தவரை பவுலிங் போட்டும் பேட்டிங் பண்ணி இந்த பிச்சுக்கு ஆப்ட் ஆகிற பிளேயர். இந்த இதில் நீங்கள் சேஃபாக எடுத்தால் அந்த 3 பேரையுமே எஸ்எல்லுக்கு எடுக்கிற மாதிரி வரும். அப்படி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இந்த ஒரே ஒரு இது இருக்கிற வார்னரை தான் நீங்கள் ரிஸ்க்கு எடுக்கணும் இல்லையே, சாம்ஸையோ கனோலி மேலேயோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுங்கன்னா ட்ரை பண்ணலாம், ஆனால் வார்னர் பொறுத்தவரை வென்யூவும் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 பேருமே இதில் வரதுக்கான ஆப்டான பிளேயர் தான். ஸோ அவங்கள கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேட்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. சப்போஸ் இப்போ விக்கெட் கீப்பர்லலாம் 3 பேர் எடுக்கிறீங்கன்னா பேட்ஸ்மேனில் ஒருத்தர் இல்லைனா 2 பேர் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மேட்சும் மூவ் ஆகும். அதே மாதிரி வார்னர் சப்போஸ் இப்போ நீங்கள் வார்னரை ரிஸ்காக லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா யாரை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன்கிராஃப்டை ட்ரை பண்ணலாம். அவரும் அதே ஹெட் டு ஹெட்டில் வீக்கு, வென்யூவில் இது. இப்போ சப்போஸ் 2 பேரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா டாப் ஆர்டரில் ஒரு பிளேயரை லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதுக்கு அடுத்து யார் எந்த பிளேயர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா இப்போ இதில் இருக்கிற 3 பேருமே ஒரு முக்கியமான பவுலர் தான். இந்த 3 பேருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை சினரியோ எந்த மாதிரினா ஒன் சைடாக போகுது அப்படின்னா தான் பேண்டராஃபும் ரிச்சர்ட்ஸனும் வருவாங்க. இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தங்க வருவாங்க. இப்போ எப்படின்னா
இந்த இடத்துல இருந்து மேக்சிமம் 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ நீங்கள் ஃபெர்கசன் எடுத்தீங்கன்னா ஃபெர்கசன் பேண்டரஃபை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேண்டரஃப் செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா நீங்கள் ரிச்சர்ட்ஸனையும் ஃபெர்கசனையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 2 பிளேயர் பவுலிங்க்கு கண்டிப்பாக வருவாங்க. இப்போ ஒன் சைடாக டீம் போகுதுன்னா தான் பேண்டரஃபும் ரிச்சர்ட்ஸனும் ஒன்றா வருவாங்க. இல்லைன்னா ரிச்சர்ட்ஸன் ஃபெர்கசனில் இருந்து மேக்சிமம் ஒரு ஆள் உள்ள ட்ரீம் டீம் கண்டிப்பாக வருவாங்க. பேண்டரஃப் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒன்று ருத்தர்ஃபோர்டு, ஹார்டி. ருத்தர்ஃபோர்ட் பொறுத்தவரை வென்யூவில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வென்யூ இந்த மேட்சுக்கு இவருக்கு செட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹார்டி பொறுத்தவரை எந்த மாதிரினா ஹார்டி கிரீன் வந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு லோ பிக் பிளேயரை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஹார்டி தான் லோ பிக் கேட்டகரியில் இருக்கார். ஸோ அவர் தான் நம்ம ரேங்கை கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் சி கிரீன் இல்லைனா ஹார்டியில் ஒருத்தங்க கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஹார்டியை வச்சு ஒரு டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா சிட்னி தண்டர்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் சி கிரீனை ட்ரை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க. நீங்கள் வார்னர் எடுக்கலைன்னா பேன்கிராஃப்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு ட்ரை பண்ணணும்னா நீங்கள் ருத்தர்ஃபோர்டை ட்ரை பண்ணலாம். அடுத்து ரிச்சர்ட்ஸன் ஃபெர்கசன்ல இருந்து ஒருத்தங்க. பேண்டரஃப் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணலாம். இப்போ பேண்டரஃபையும் ரிச்சர்ட்ஸனையும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒன் சைட் டீமாக போனால் தான் இவங்க 2 பேருமே டீமுக்குள்ளே வருவாங்க. இல்லைன்னா ஃபெர்கசனும் பேண்டரஃபும் வரலாம், இல்லை ஃபெர்கசனும் ரிச்சர்ட்ஸனும் வருவாங்க. ஸோ இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு 2 பிளேயர் இந்த இடத்துல இருந்தும் இதுல இருந்து ஒன்றும் மொத்தம் 3 to 4 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக இந்த இடத்துல இருந்து வருவாங்க. இந்த கேட்டகரியில் முக்கியமான பிளேயர்னா சாம் பில்லிங்ஸ் தான். இப்போ பேன்கிராஃப்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுறாரு, டாப் ஆர்டர் விக்கெட் எல்லாம் இவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பேன்கிராஃப்ட் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சாம் பில்லிங்ஸ் வருவார். இவங்களுக்குள்ளான ரொட்டேஷன் பிக் இருக்கும். சாம் பில்லிங்ஸுக்கும் இந்த வென்யூ நல்லா பண்ணியிருக்காரு. இவருக்கான த்ரெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரூ டை தான். ஸோ இப்போ இதை எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்காரு ஃபர்ஸ்ட். ஆனால் ஆண்ட்ரூ டை போட வரும்போது சாம் பில்லிங்ஸ் பிடிப்பாரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. கடைசியில் போடுற நேரத்தில் வந்தால் உண்டு. ஸோ இதில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சாம் பில்லிங்ஸ் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய ஆகும். சங்கா இல்லாமல் சங்கா இருக்கிறாரு அப்படின்னா தான் பிளேயர் மாறுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் பிக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை கண்டிப்பாக இதில் ஆண்ட்ரூ டை வந்து ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்காங்க. மேக்சிமம் ஆண்ட்ரூ டை டர்னர்ல இருந்து ஒருத்தங்க உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. இது ஒன் சைடாக மேட்சாக போச்சுன்னா 2 பேருமே வந்துருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன்கிராஃப்ட் இல்லைன்னா சாம் பில்லிங்ஸை ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பேன்கிராஃப்டை எடுத்துட்டு சாம் பில்லிங்ஸை லீவ் பண்ணிக்கிடுங்க. ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில இருந்து இந்த 3 பேரில் 2 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. 50க்கு பிலோ இருக்கிறவர் ஆண்ட்ரூ டை தான். லாஸ்ட் வரை அவர் 50க்கு பிலோ தான் இருக்காருன்னா இவர் ட்ரீம் டீம் உறுதியான பிக்கா நீங்கள் எடுத்துட்டு சாம் பில்லிங்ஸ் டர்னர்ல இருந்து ஒருத்தரை எடுக்கிற மாதிரி வரும். இந்த வென்யூல வந்து எஃப்எல்என் பெரிய அளவுக்கான இது விளையாடலை. வென்யூ ப்ராக்ரஸ் வந்து கம்மி தான். வென்யூ ப்ராக்ரஸ் ரொம்ப கம்மி. இப்போ இதில் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் இதில் இந்த மாதிரி தான் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேர் இந்த இடத்துல இருந்து வருவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல் மோரிஸுக்கு இருக்கு. இந்த எல் மோரிஸும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக் தான். ஒரு சிவிசிக்கு நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லாரும் ஆண்ட்ரூ டை, ஜேசன் பேண்ட்ராஃப்னு போவாங்க. எல் மோரிஸ்க்கு இந்த பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணி விக்கெட் ஃபால் நிறைய எடுத்திருக்காரு. ஸோ இவர் அந்த இதுக்கு பண்ணுவார்.
பண்ண வாய்ப்பாயிரும். இப்போ நீங்க ஹார்டி எடுத்தா ஆகர் எடுக்க வேண்டாம், ஆகர் எடுத்தா ஹார்டி எடுக்க வேண்டாம். ரெண்டு பேரையும் எடுக்காதீங்க. ரெண்டு பேரும் லோ பெர்சன்டேஜ்ல இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ல ஒரே டீம்ல அப்படி வரமாட்டேங்காங்க இந்த பிபிஎல் ப்ராக்ரஸ்ல. அப்படி ரொம்ப வர்றாங்க அப்படின்னா பவுலிங்ல தான் ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணி வர முடியும் இல்லையா, இல்லைன்னா கஷ்டமாயிரும். ஸோ அதனால நீங்க ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெயினான ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்தர்ஃபோர்டோட ஓ டேவிஸ் தான் நல்ல ஒரு பிக்கு. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங், சாரி பேட்டிங், இந்த பேட்டிங் வந்து ஹெட் டு ஹெட் ப்ளஸ் வென்யூ ரெண்டுமே வச்சிருக்கிறாரு. ஸ்பின்னர் ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலர் ரெண்டுமே அடிப்பார். ஸோ இந்த பிளேயரோடைய ப்ராக்ரஸ் இந்த மேட்ச் நல்லா இருக்கும். லோ பர்சன்டேஜில் இருப்பார். ஸோ இந்த ஃபின் ஆலன், ஓ டேவிஸ்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரீம் டீம் எடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு எஃப் ஆலனுடைய வென்யூ ப்ராக்ரஸ் போரா இருக்கு, ஓ டேவிஸுக்கு நல்லா இருக்கு. ஸோ இவரை மிஸ் பண்ணாதீங்க. இவரையும் எல்மோரிஸையும் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இந்த கில்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால், அதாவது டாப் ஆர்டரில் வந்தால் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா கூட நீங்கள் லீவ் பண்ணிடலாம். இதில் யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு விளையாண்டுட்டாரு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் சிட்னி தண்டர்ஸ் பக்கம் டீம் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் உறுதியாக வந்துடுவார். ஒரு நல்ல பாயிண்ட்டும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் ஹப்சன் இந்த ரெண்டு பேரையுமே இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஆண்ட்ரூஸை செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அவரை லீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து ஒரு ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேர் வர்றது அதிகமான வாய்ப்பு. ஹர்ஸ்ட் டாப் ஆர்டரில் வராரு, ஆனால் சேசிங் பண்ணால் நீங்கள் ஹர்ஸ்ட்டை எடுக்கலாம். எஃப் ஆலனை விட்டுட்டு ஹர்ஸ்ட்டை ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ ஆப்ஷனை கூட நீங்கள் விட்டுக்கிடலாம். ஏன்னா விக்கெட் அவ்வளோ தூரத்துக்கு போகாது, இவங்களே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி தான் இந்த பிபிஎல்ல மேட்ச் ஆனது பண்ண முடியும். பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஃபிக்ஸடாக ஒரு 5 பிளேயர் தான் நீங்கள் உள்ளே கொண்டு போக முடியும். மீதி பிளேயர்ஸ் வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் பண்ண முடியும். அதுலேயும் இந்த மாதிரி ஹாப்சன் டிஃபரன்ஷியல் பிக் வந்து நல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு ஆகும். சில மேட்சுகளில் அவங்க கேமையே கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. இப்போ இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்லினுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி நல்லா பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் சில பிளேயர்ஸுக்கு இந்த மேட்ச்லையும் இருக்கு. எல் மோரிஸுக்கு ஒரு இதில் சிவிசி ட்ரை பண்ணலாம், இவருக்கு ரிஸ்கா ஒரு இதில் விசி ட்ரை பண்ணுங்க. இப்போ ஜேசன் பண்ற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம் சிவிசி அளவுக்கு, இல்லைன்னா ரிச்சர்ட்சனையே ட்ரை பண்ணலாம். ஃபெர்கசனும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஹார்டி ஒரு விசி அளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ண வாய்ப்பு இருக்கும். பவுலிங் பண்ணாருன்னா கண்டிப்பாக நல்ல பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேன்கிராஃப்ட் பொறுத்தவரை மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. வார்னர் இல்லைன்னா டபிள்யூ ஆகர்ல யாராவது ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு, ஒருத்தங்க நல்ல பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி சிவிசி கொடுத்து பாருங்க. அதே மாதிரி கனோலிக்கு ஒரே ஒரு இதில் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்சிமம் ஸ்மால் லீக் விளையாடுறவங்க ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலேயே ஆல்ரவுண்டர் ப்ளஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்லேயே நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணலாம். அதுவும் நம்ம சொன்ன பவுலரை இன்னிங்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் ரெண்டுமே லோ கிரெடிட்டில் சிவிசி வந்துட்டு, இந்த மேட்ச் வந்துச்சுன்னா ஒன்று ஹை கிரெடிட்லேயே சிவிசி வரும். ஹை கிரெடிட்னா 8.5 நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று ஹைலையும் இன்னொன்று லோலையும் வரும். அதை பெர்சன்டேஜ் ரீதியாகவும் நீங்கள் 50க்கு எபோவ் 50க்கு பிலோன்னு பிளேயர்ஸை லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்னு பிரிச்சிங்கன்னா அந்த பிளேயர் ஆனவங்க உங்களுக்கு கடைசி பிளேயரில் கிடைப்பாங்க. ஸோ அதுபடி பிளேயரை பிரிச்சுக்கிடலாம். ஸோ ஒரு நியூ என்ட்ரி பிளேயர் வந்தாங்கன்னா எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிங்களோ அந்த பிளேயரை எடுத்தால் போதும், இல்லைனா அந்த பிளேயரை லீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.